அதாவது இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ சிங்கப்பூர் சலூன் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இயக்குனர் கோகுல் சாருடைய டைரக்ஷன்ல. அவர் வந்து இதற்குத்தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, கௌத்தரம், இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காரு. ஜுங்கா. இந்த கலைஞர்களை பெருமை சேர்க்கும் வண்ணமாக ஒரு திரைப்படம் எடுத்து அது உலகம் ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த படம் உங்களுக்காகவே, உங்களை பெருமைப்படுத்துவதற்காகவே ஒரு எடுக்கப்பட்ட திரைப்படம். படிச்ச தொழிலை செய்வதை விட பிடிச்ச தொழிலை செய்வதுதான் சிறந்தது என்பதுதான் இந்த படத்தினுடைய பிஇ படிச்ச ஒரு இன்ஜினியரிங் தான் எனக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷ் ஹேர் ஸ்டைலிஷ் ஆகணும் அப்படிங்கிறது தான் கதையின் கரு. படம் வந்து உங்களை பெருமைப்படுத்தும் வண்ணமாக அப்படி ஒரு திரைக்கதை அமைச்சு சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ அதற்காக நாங்கள் முதல்ல இயக்குநருக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை இதை நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய மாநிலம் சார்ந்த சிகை தொழிலாளர்கள் சொல்லி இந்த படத்தை பார்க்க சொல்லுங்க. ஈஸியாக கனெக்ட் ஆகும். அதில் லால் சார் வந்து சிகை அலங்கார கலைஞராக வந்து பிரமாதமான ஒரு நடிப்பு நடிச்சிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி சிறப்பாக நடிச்சிருக்காரு. இதில் நானும் சத்யராஜும் உங்களை மகிழ்விக்கும் வண்ணமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து, செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த சிகை திருத்தம் வந்து சொந்த செலவுல ஒரு பெரிய பில்டிங் கட்டி சிங்கப்பூர் சலூன் ஆரம்பிச்சு அவர் பிடிச்ச மாதிரி அந்த சலூனை வெற்றிகரமாக நடத்தி இந்த சமுதாயத்திற்கு என்ன சொல்ல வர்றாரா அப்படிங்கிறது தான் கதையே. ஸோ அதன் மூலியமாக இங்கே தம்பி பாலா வந்து நிறைய சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25 நாளைக்கு வந்து ஒரு 28 சிகை அலங்கார கலைஞர்களுடைய குடும்பத்தினரை கௌரவப்படுத்தும் வண்ணமாக ஒரு மண்டபத்தை பிடிச்சி அவங்களை கௌரவப்படுத்தும் விழாவை வந்து நாங்கள் எடுக்கிறோம். அதை ஒட்டுமொத்த சிகை அலங்கார குடும்பமும் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையும் பொன்னாடை பூர்த்தி அவங்களை கௌரவிப்பதில் சிங்கப்பூர் சலூன் சார்பாக நான் வந்திருக்கேன். இது வந்து இயக்குனர் கோகுல் சாருக்கும் தயாரிப்பாளர் ஐசரி கணேசன் சாருக்கும் இது நாங்கள் வந்து தெரிவுபடுத்திக்கிறோம். இதை நல்ல முறையில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எங்களை மாதிரி கலைஞர்களை அழகுபடுத்துறது உங்களை மாதிரி கலைஞர்கள் தான். இந்த படத்திலே ஒரு காட்சி வரும். ஒரு பிச்சைக்காரனா ஒருத்தர் இருப்பான். அவனை எல்லாரும் கல்ல கொண்டு எறிவாங்க. உடல் தோற்றத்தை வச்சு யாரும் இடம் போட்டுறாதீங்கன்னு ஒரு 5 நிமிஷத்துல அந்த லால் வந்து அவனை சிகை அலங்காரம் பண்ணி ஹீரோ மாதிரி வெளியே கொண்டாடுவாரு. அப்பதான் வந்து இவ்வளவு பெரிய ஒரு கலையை வந்து பாரம்பரியமா நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தாத்தா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் பேரெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ உங்களை கௌரவப்படுத்தும் வண்ணமாக இந்த திரைப்படம் இருக்கு. இதை நான் போற இடம் ஃபுல்லா வந்து நான் செய்யலாம்னு இருக்கேன். சிகை அலங்கார கலைஞர்களை கௌரவப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோடு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாலா வந்து நீங்க தான் ரியல் ஹீரோவே. எங்களுக்கு வெற்றி ஹீரோ தான். இது நாளைக்கு வந்து ஒரு பெரிய விழாவாக மண்டபத்தில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கலந்துக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார் கலந்துக்கிட்டு இதை நீங்கள் உங்களுடைய மாநில அளவில் கொண்டு போய் சேர்க்கணும். பெரிய லெவலில் உங்களை நாங்கள் பெருமைப்படும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார், அது எங்களுடைய நோக்கம். அது எங்களுடைய பெருமைப்படுத்துகிற இந்த நிகழ்வை நாங்கள் எங்கள் தொழிலாளர்கள்லாம் சொல்லி இந்த மாதிரி சார்ந்த விஷயத்தை நான் ஒன்று கௌரவப்படுத்திக்கிற விதமாக கண்டிப்பாக தகவல் சொல்லி இந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு எங்கள் மாநில தழுவிய தொழிற்சங்கம் சார்பாக கண்டிப்பாக சொல்லி வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக்கிறேன்.